அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்கன்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எகஷான் ஐடியாஸ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சுத்தம். தொழுகையில எந்தெந்த விதத்துல சுத்தமா இருக்க வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம். அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதின் வ ஆலா ஆலி சய்யதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. நம்ம தொழுகை மேற்கொள்ளும் போது எந்தெந்த விதத்துல நம்மளை நாம தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்கலாம். சுத்தம், இதை அரபி மொழியில சொல்லும் போது தஹாரத் என்னும் அரபி பதம், அதாவது மனிதனுடைய உடல் உடல் அவனுடைய ஆடை, அவன் தொழுகும் இடம் ஆகிய இந்த மூன்றையும் நம்ம எந்த விதத்துல தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். தூய்மைன்று பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குளிக்கிறது. குளிக்கிறதுல எந்த விதத்துல குளிச்சா நம்ம உடல் தூய்மையாக இருக்கும். ஜனாஃபத் ஜனாஃபத் என்னும் பெருங்குடத்து அல்லது அப்புறம் பாத்தீங்கன்னா ஹைலுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களும் மாதவிடாய் முடிந்ததுக்கு அப்புறம் குளிக்கிற குளிப்பு. மூணாவது பாத்தீங்கன்னா பிரசவம் இருக்கிற பெண்கள் நிஃபாஸ் என்னும் பிரசவ உதிரி போக்கு போன்றவற்றினால் ஏற்படும் கட்டாய குளிப்பாகும். குளிக்கும் போது இந்த கட்டாய குளிப்பை, அதாவது இந்த சமயத்துல இந்த மூன்று விதத்துல நம்ம குளிக்கும் போது கட்டாய குளிப்பான அந்த நியத்தை மனதுல நினைத்து கொண்டு நம்ம குளிக்கிறோம். இது நம்மளுடைய கட்டாய குளிப்பாக இருக்கிறது. எப்படி குளிக்கணும்? அதாவது முழு உடல் இருக்குங்கள, அந்த உறுப்பு பாத்தீங்கன்னா நீரால் நனைப்பது நம்மளோட கட்டாயமாகும். அவ்வாறு உடல்ல அனைத்து உறுப்புகளின் மீதும் தண்ணீரை ஊற்றி குளிப்பதுதான் இந்த குளிப்போடைய முழு கடமையாக இருக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒசு செய்யறது. இறைவன் தன் திருமறையில் கூறுகிறான், மூமின்களே, நீங்கள் தொழுகைக்கு தயாராகும் முன்பு உங்கள் முகத்தையும் முழங்கால் வரை உங்கள் இரு கைகளையும் கழுவிக் கொள்ளுங்கள். அதாவது நம்மளுடைய முகத்துல எந்த இடத்துல பாத்தீங்கன்னாலும் தண்ணி இருக்கணும், தண்ணியால் இருக்கணும். நம்மளுடைய இரு கைகள் முழங்கைகள் தண்ணீரால் கை மூழ்கி இருக்கணும். உங்களுடைய தலைகளில் ஈர கைகளால் தடவி மசுஹூ செய்து கொள்ளுங்கள். உங்கள் கால்களை இரு கணுக்கால் வரையிலும் கழுவிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாகவே அல்லாஹு நம்மளுக்கு கட்டளை இட்டிருக்கிறான். மகத்துவம் இத்திருமறை வசனம் ஒசு செய்யும் நேரத்தில் ஒருவர் கட்டாயமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விஷயங்களை இப்போ நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல பாத்தீங்கன்னா முகத்தை கழுவுதல். நான் முதல்ல சொன்ன மாதிரி முகத்துல எல்லா இடமும் தண்ணீரால கழுவி இருக்கிறோம். அவ்வாறு கழுவும் போது நம்ம என்ன பண்றோம்? வாய் குப்புளிக்கிறோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நாசிக்கு, நம்மள மூக்குல தண்ணீர் செலுத்தி அதை அந்த இடத்த சுத்தம் படுத்திக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட், தன் இரு கைகளையும் முழங்கைகளோடு சேர்த்து கை கழுவுறது. அதாவது நம்மளுடைய முட்டிக்கை இருக்கு பாத்தீங்கன்னா, அது வரைக்குமே முழுமையாக தண்ணீரால ஈரப்பதமா இருக்கணும். தண்ணீரால கை கழுவி இருக்கிறோம். சும்மா மேம்போக்கா கை கழுவக்கூடாது. இரு முழங்கைகளும் நனையிற அளவுக்கு நம்ம ஒசு செய்யணும். இப்போ நம்ம மூணாவது பார்க்கலாம். தலை முழுவதையும் இரு காதுகளையும் மசுஹு செய்தல். அதாவது நம்மளுடைய ஈர கைகளால் தலையை தடவுறது, அதே கையோட இரு காதுகளையும் மசுஹு செய்யறது. இது நம்மளுடைய கட்டாயமாக இருக்கிறது. நான்காவது பாத்தீங்கன்னா தன் இரு கால்களையும் கணுக்கால் உட்பட சேர்த்து கழுவுறது. அதாவது பாதத்துல மட்டும் தண்ணி ஊத்தாம காலோட பாதத்துக்கு மேல இருக்கிற முட்டி வரைக்கும் நலையிற வரைக்கும் தண்ணீரால கால் கழுவுறது. அடுத்தது பாத்தீங்கன்னா கடைசியா நம்மளுடைய தொழுகிற இடம், அதாவது நம்ம பாய் போட்டு தொழுதாலும் சரி, ஜானிமாஸ் போட்டு தொழுதாலும் சரி, நம்மளுடைய தொழுகை இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம தொழுகைக்கு விரிக்கிற முசல்லா முதல் கொண்டு சுத்தமாக இருக்க வேண்டும். நம்ம தொழுகைக்கு அணிகிற தொழுகை மக்கனா கூட பாத்தீங்கன்னா சுத்தமாக இருக்க வேண்டும். அதை பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கூட துவைச்சு நம்ம அதை சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். தொழுகை உடைய இடம் பாத்தீங்கன்னா நம்ம தூய்மையாக இருக்க வேண்டும். அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் சுத்தம். மலம், சிறுநீர் போன்ற அசுத்தமான இடங்களை விட்டு அவை சுத்தமாக இருக்க வேண்டும். இது எல்லாமே நம்மளுடைய சுத்தத்தினுடைய அடையாளம். அதாவது ஒருத்தங்க தொழுகிறாங்க அப்படின்னா இந்த விதத்துல எல்லாமே
சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. பெண்களுக்கு இருக்கிற கட்டாய கடமைகள்ல 3 நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஜனாஃபத். அதாவது கணவன் மனைவிக்கு இடையே தொழுகக்கூடிய, உசு பண்ணக்கூடிய, அதாவது நியத் வைத்து குளிக்கக்கூடிய அந்த குளிப்பை பார்த்தோம். 2வது பெண்கள் மாதவிடாய் ஆவுறாங்கல்ல, அந்த தொழுகைய பார்த்தோம். 3வது நிஃபாஸ் என்னும் பிரசவ நேரத்தில் ஏற்படும் அந்த தொழுகைக்குண்டான குளிப்பையும் பார்த்தோம். இது பெண்களுக்கு இது கட்டாய குளிப்பாக இருக்கிறது. இந்த குளிப்பை சொல்லி, இந்த நியத்தை சொல்லி இதெல்லாம் ஊத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தொழுகுறதுக்கு உண்டான முழு அடையாளம் நம்மளுக்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய முழு முகம் நனையிற அளவுக்கும் நம்மளுடைய வாய் கொப்பளிக்கணும். நம்மளுடைய நாசிக்கு நீர் செலுத்தணும். தன்னுடைய இரு கைகளையும் முழங்கைகளோடு சேர்த்து கழுவணும். தலை நனையிற அளவுக்கு ஈர கைய தலையில தேய்ச்சிட்டு அது இரு காதுகள் நனையிற வரைக்கும் மசுஹு செய்தல். 3வது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கால்கள், இரு கால்களும் கணங்கால் வரையிலும் உட்பட சேர்த்து கழுவுதல். இது மட்டும் இல்லாம நம்மளுடைய இடம் சுத்தமாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மலம் கழிக்கிற இடமும் சிறுநீர் கழிக்கிற இடமும் அசுத்தம் இல்லாம சுத்தமாக இருந்து அதை ஃபர்ஸ்ட் கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒசுக்குண்டான இந்த அனைத்து விதிமுறைகளையும் நம்ம செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஒசுவாகப்பட்டது தூய்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக நியத்து வைந்து அவனுக்காக தொழுகும்போது நம்மளுடைய சுத்தங்கள் அனைத்தையும் மேற்கொண்டு கவனத்தோடு செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா அருள் புரிவானாக. ஆமீன்.